So, good morning everybody. So, we are in the second unit. In the second unit, we have been discussing about how to work on the requirement specification. So, requirements, we start talking about requirement engineering, functional requirement, non-functional requirements, right? The purpose of the requirements system requirement specification, software requirement specification, document purpose na enna paatho yesterday, correct or not? Yes. Adha oru tool between the customer and the team. Okay va? Using the tool you can start working on use case diagram. Ana mudiyuma mudiyada functions na enna all the based on the inputs, all the functional requirement 1 2 3 4 ellame vandu use case aayidum, correct ah? Ana and the use case பண்ணனும்னா எனக்கு தேவை டப்பா, எனக்கு தேவை டேட்டா ஸ்ட்ரக்சர். என்ன வேணும்? டேட்டா ஸ்ட்ரக்சர். எனக்கு ஏதாவது ஒரு பிளேஸ் ஹோல்டர் வேணும். நான் எங்க போய் கஸ்டமரை சேவ் பண்ணுவேன்? எஸ், பர்ச்சேஸ் டிக்கெட் அப்படின்ற ஒரு யூஸ் கேஸ் நான் இஷ்யூ பண்ணுவேன். என்ன பண்றேன்? பர்ச்சேஸ் டிக்கெட் பண்றேன். ஸ்கெட்யூல் கேம்னு போடுறேன். சரி, ஆக்ஷன் வர்ப் ஸ்கெட்யூல் கேம். பர்ச்சேஸ் டிக்கெட் யார் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்றா? ஆக்டர் கஸ்டமர். அப்ப கஸ்டமர் ஒரு ஆப்ஜெக்ட்டா கிரியேட் பண்ணனும், டிக்கெட் ஒரு ஆப்ஜெக்ட்டா வேணும். ரன் டைம்ல ரெண்டு ஆப்ஜெக்ட் வேணும். ஒரு டிக்கெட் என்னது மாயன் என்ன பண்றது? ராயல் டிக்கெட். ராயல் டிக்கெட் பேர் என்ன? கவின். கவின் தானே? கவின் கஸ்டமர் ஆப்ஜெக்ட். கவின் இஸ் ஆப்ஜெக்ட், ராயல் இஸ் ஆப்ஜெக்ட். கவின் இஸ் a customer. கஸ்டமர் என்னது? கிளாஸ். ராயல் மூவி டிக்கெட் கிளாஸ் என்னது? கிளாஸ் என்னது? நோ, மூவி. மூவி கிடையாது, டிக்கெட். அப்படி வேணா பிரிச்சுக்கலாம். வேணா மூவி கீழ ராயல் வந்துரும். அந்த டேட் டைம்ல வரது டிக்கெட். அப்ப மூவின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, டிக்கெட்ன்ற ஒரு கிளாஸ் இருக்கு, customer ஒரு கிளாஸ் இருக்கு. புரியுதா இல்லையா? So we put all the objects put together, abstract representation of the objects called class. Similar thing. நீங்க எல்லாரும் ஸ்டூடண்ட் தானே? எல்லாரும் ஸ்டூடண்ட் தானே? girl student. You share some common characteristics, yes or no? கரெக்ட்டா இல்லையா? அப்ப you are called a student. புரியுதா? அப்ப நீ இன்செட் ரன் ஆகும்போது தான், ப்ரோகிராம் ரன் ஆகும்போது தான் நீ யாரு ஒரு ஸ்டூடண்ட் நீ போற கீழ ஃபீஸ் பே பண்ற. அப்ப சிஸ்டத்தை ஓபன் பண்ணுவாங்க. அப்ப ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி வரும். அது வரையும் ஆப்ஜெக்ட் ஐடி வராது. சோ ரன் டைம்ல தான் என்ன ஆகுது? ஆப்ஜெக்ட்ஸ் இன்ஸ்டன்ஷியேட் ஆகுது, பிறக்குது. அப்பதான் அது வரையும் ஸ்டாட்டிக்கா இருக்கும். these classes are in the program which is static. புரியுதா? என்ன benefits of a class diagram? Class diagrams are simple, fast to read, give a sense of orientation. They are the foundation for creating system. அப்ப ஒரு கிளாஸ் தெரியலன்னா உன்னால எந்த வர்க்கும் பண்ண முடியாது. அடுத்து என்ன? They provide insight into the structure of your system. யார் கஸ்டமர், என்ன டிக்கெட், ஒரு 10 நீ பண்ணிருக்கலப்பா, எவ்வளவு பண்ணிருக்க, அவ்வளவு கிளாसेस that gives you a structure. எது ஃபர்ஸ்ட் வரும், எது இன்ஹெரிட் ஆகுது, எது எதை அசோசியேட் பண்ணுது. ஒரு ஓவரால் ஒரு பில்டிங் செக்ஷன் என்ன இருக்கும்? 4 காலம் இருக்கு, 4 காலம் தாங்குது. எதை? ஒரு மேல ஒரு செவரு தாங்குது, இத தாங்குது. இது ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இது இங்க இருக்கு, இங்க ஒரு கேப் இருக்கு, இங்க ஒரு வால் இருக்கு, இங்க வயர் போகுது. இந்த விண்டோ இஸ் அசோசியேட்டட் ஹியர், இந்த ப்ராஜெக்ட் இஸ் அசோசியேட்டட் ஹியர். புரியுதா? இது மாதிரி தான் பண்றது ஸ்ட்ரக்சர். take class, அது வந்து யூஸ் கேஸ். take class, project in the screen, அது என்னது? அது என்னது? project in the screen என்னது? project in the screen என்னது? use case bar, action, write on the board என்னது? action, write on the board. அந்த board வேணுமா வேண்டாமா? black board ன்ற ஒரு கிளாஸ் வேணும். புரியுதா இல்லையா? அந்த போர்டோடைய அட்ரிபியூட் என்ன? இந்த கிளாஸ் ரூம் LH 10450 LH5 is the attribute for the classroom board. புரியுதா இல்லையா? இந்த projector belongs to this classroom. அதனால தான் என்னது? attributes. புரியுதா? Let's continue. So implementation independent. அப்ப நீ டைப் ஒரு புத்தகம் வெச்சுக்கோ, இன்டிஜர் கேரக்டர்னா அது
இம்ப்ளிமெண்டேஷன் இண்டிபெண்டன்ட். நீங்க சும்மா இன்டிஜர் கொடுத்துக்கலாம். அங்க அதான் ப்ரோக்ராம்ல போய் இப்படிலாம் மாத்திக்கலாம். லாங் இன்டிஜர், பிக் இன்டிஜர், சும்மா கேரக்டர் ஸ்ட்ரிங்னு போட்டா போதும். அங்க போய் எப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். என்ன பண்றீங்க? இப்ப கிளாஸ் ரொட்டேஷன் எப்படி பாருங்க? ஒரு ஸ்கொயர் தானே அது. ஒரு ஸ்கொயர் வித் 2 பார்ட்டிஷன் இருக்கா இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் பேர் என்ன? கிளாஸ் நேம். அடுத்ததுல என்ன? அப்புறம் மீதி இருக்கிறதுல என்ன? Can you repeat again? What is the first one? Class name. Second one? Attribute. Third one? Object. Okay. Yes. So பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் A has attributes. Attribute A colon என்ன இருக்கு? Type. Integer, character, string, date, boolean என்ன வராலும் கொடுத்துடலாம். புரியுதா? Very good. See, attributes are shown in the second section. The attributes shown after the colon, attributes value that define the class. Class operations னு சொல்லலாம், methods னு சொல்லலாம், கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்காக functions னு சொல்லலாம். புரிஞ்சிக்கிறதுக்காக அந்த கிளாஸ் இந்த functionsலாம் பார்க்கணும்னு சொல்லலாம். கிளாஸ்ல இந்த functions பாருங்க, issue underscore ticket ன்றது ஒரு method. Issue underscore ticket ன்றது ஒரு operation. It can be also function. C ல வந்து we call it as a function சொல்றோம். Java ல C++ we are calling it as a method. புரியுதா? Boys, clear? இந்த பா புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? Okay, let's move on. So, நீ என்ன UML tool யூஸ் பண்ணாலும், any UML tool you use, you get the same thing. Rational rows use பண்ணாலும், star UML use பண்ணாலும், any case tool, note பண்ணிக்கோ. Case tools னா என்ன? Computer aided software engineering. Case tools னா என்ன? Case tools னா என்ன? Computer aided software engineering. ஓகேவா? So we use that. இப்ப அதுல தான் star UML இருக்கு. Computer aided அப்ப star UML இருக்கும். Rational rows இருக்கு. நிறைய tools இருக்கு உலகத்துல. ஓகேவா? நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு வீட்ல போன உடனே ஒரு 4 find out 4 open source free case tools. Find out 4 popular free tools. 2 காசு வாங்குற tool, purchase பண்ற tool. 2 tools which are you have to buy license. Open source there is no need of licenses. We are free. அடுத்தது காசு கொடுத்து வாங்குற license tool. Right. இப்போ பாருங்க. இந்த கிளாஸ்க்கு என்ன இருக்குன்னா முக்கியமா ரிலேஷன்ஷிப். ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸோட ரிலேஷன்ஷிப் இருக்கு. அசோசியேஷன் இருக்கு. என்ன மாதிரி? ஸ்டூடண்ட், இது நியோபோஜிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டூடண்ட் ஃபேக்கல்டி, நாட் டீச்சர், ப்ரொஃபசர். ஸ்டூடண்ட்க்கு ப்ரொஃபசருக்கு என்னப்பா ரிலேஷன்? சரி, எப்படி பாருங்க. ப்ரொஃபசர் ஹேண்டில்ஸ் ஸ்டூடண்ட், ப்ரொஃபசர் டீச்சர்ஸ் ஸ்டூடண்ட். ஸ்டூடண்ட்க்கு கோர்ஸ் இருக்கும். ஸ்டூடண்ட் என்ரோல் கோர்ஸ், ஸ்டூடண்ட் ரெஜிஸ்டர் கோர்ஸ், ஸ்டூடண்ட் அட்டெண்ட் கிளாஸ். ஒரு கிளாஸ், இந்த கிளாஸ் நீங்க அட்டெண்ட் பண்றீங்க. ஸ்டூடண்ட் அட்டெண்ட் கிளாஸ். இப்ப நவீன கவின் இப்ப இந்த கிளாஸ அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அதாவது செகண்ட் இயர் ஐடில LH5 ல அப்ப என்னது? கவின் ஒரு ஸ்டூடண்ட். இந்த கிளாஸ் ஒன்னு இருக்கு, ரூம் ஒன்னு இருக்கு. அப்புறம் ப்ரொஃபசர் ஹேண்டில்ட் பை ப்ரொஃபசர் டாக்டர் வெங்கட். கிளாஸ் ஹேண்டில்ட் பை ப்ரொஃபசர் டாக்டர். அப்ப இவ்வளோ கிளாஸ் இருக்கு, இவ்வளோ ரிலேஷன்ஸ் இருக்கு. புரியுதா? அப்ப அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நாம என்ன பண்றோம்? ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம். What is the first one? Bidirectional association. Girls, சத்தமா சொல்லுங்க. ரெண்டு பக்கமும் கஸ்டமர் பர்ச்சேஸ் ப்ராடக்ட், ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பை கஸ்டமர், இப்படி வேணாலும் சொல்லலாம். இங்க கஸ்டமரா இருந்து ப்ராடக்டா இருந்தா கஸ்டமர் பர்ச்சேஸ் ப்ராடக்ட், ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பை கஸ்டமர். ஒன் கஸ்டமர் கேன் ஹேவ் மல்டிபிள் ப்ராடக்ட். நானே 4 கூகுள் போன் வச்சுக்காம வச்சுக்கூடாதா?
புரியுதா? I can have 4 phones. அந்த 4 phones நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கலாம். இப்படி வேணா இருக்கலாம். உல்டா ஓகேனா. அடுத்து என்னது? Inheritance. CSC student is a student. IT student is a student. புரியுதா இல்லையா? அப்ப ஸ்டூடண்ட் என்னது? சூப்பர் கிளாஸ். ஸ்டூடண்ட் என்னது? சூப்பர் கிளாஸ். அதுக்கு அப்புறம் வந்து என்னது? சப் கிளாஸ். வெரி குட். That is called inheritance. என்ன ரிலேஷன்ஷிப் கொடுக்க பாரு. சுத்தகனா டைமண்ட் அது ஆரோ ஓகே தெரியுதா? பா பேக் பெஞ்ச் தெரியுதாப்பா? சோ என்ன சொல்லுது? Indicate a child-parent relationship between classes. The child class is a specialized subclass of parent. அப்ப மேல இருக்கிறத parent னு சொல்லலாம், கீழ இருக்கிறத child னு சொல்லலாம். ஓகேவா? ரைட். Class can be realized. இப்ப அந்த behavior சொல்வாங்க. Sometime அந்த இந்த behavior வந்து வேற ஒரு கிளாஸ்ல நம்ம அசோசியேட் பண்ணுவோம். இப்ப கேம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அது ODI கேமா IPL கேமான்னு சொல்லுவோம். கேம்னு சொல்லிட்டு திடீர்னு மாத்திடும் கேமை. அந்த கேமோட பிஹேவியர் மாறி போயிடும். ரன் டைம்ல மாறும் பார்த்தியா? இதெல்லாம் ஸ்டாட்டிக்கா அது மாறவே மாறாது. ஆனா சப்போஸ் நான் மாத்திட்டேன்னு வச்சுக்கோ, கேம் நான் என்ன பண்றேன், இன்டர்ஃபேஸ் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அடுத்தது என்னன்னா டிபெண்டன்சி. எவரி கிளாஸ் டிபெண்ட்ஸ் ஆன் another. இந்த கிளாஸ் டிபெண்ட்ஸ் ஆன் another. அதுக்கு அதாவது ஆதார் கார்டு இல்லாம நீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது we use this data relationship. Bidirectional association, aggregation, unilateral. This represents unilateral relationship between one class is part of subordinate to another. It is child and parent. Classes can exist independently. Now எனக்கு நிறைய பேர் இருக்கலாம். One to many. Okay, aggregation, right? See this class inherits. For example, product questions here. I can have multiple products. I can have multiple product category இருக்கலாம். சரியா? So அதுதான் aggregation. Bidirectional association நீங்க பண்ணுவீங்க. அதுக்கு யாரும் ஒண்ணுதா இல்லையா அவங்களுக்கு? இது பாத்தீங்க இல்லையா? இதுதா இல்லையாமா? You are the buyer. இருக்கா இல்லையா? அப்புறம் இது இதுதா இல்லையா? யாரோ இதுதா இல்லையா? இது இதுதா இல்லையா? அவ்வளவுதான். Next, எப்படி பண்றது? How do I do it? So, once you open your star UML tool, diagram, add diagram, photo one. You can புரியுமா புரியாதா உங்களுக்கு எல்லாருக்கும்? கிளாஸ் டிஃபைன் பண்ணலாம். கஸ்டமர் அங்க கிளிக் பண்ணிட்டு ரைட் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணா உங்களுக்கு ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் வரும். சிம்பல்ஸ் எல்லாம் வரும். அந்த எல்லாம் வந்து ஸ்கொயரா ரேஸ் மாதிரி வரும். அதுல வந்து you can write this attributes, methods எல்லாம் எழுதலாம். ஓகேவா? So இப்போ பாரு name colon string hyphen address. இப்போ order date status இங்க வந்து மெத்தட் கொடுத்துருக்க பாரு. calculate subtotal, calculate tax, okay, right? Order data, right? Payment, check, name, operations, return check return பண்ணலாம், authorize பண்ணலாம். Check is authorized, okay? Check is returned. So இங்க வந்து you can have credit. Check issue ஆனோட credit issue ஆயிடும். Credit is authorized, right? Yeah, now what is this? What is this? Association program. Pare. இப்ப இது சாதாரணமான அசோசியேஷன், வெறும் கோடு. அசோசியேஷன் வெறும் கோடு. அதாவது எனக்கு
customer can have order. Order யாருக்கு இல்லாம கூட இருக்கலாம். No customers, no orders கூட இருக்கலாம். இது எவ்வளவு வாங்குற ப்ராடக்ட். இப்ப நான் வெங்கட் is a customer. என் அட்ரஸ் டிகே நகர் வெஸ்ட் சென்னை கம்பெனி. நான் வந்து இந்த கூகுள் ஃபோன் பிக்சல் போன வாங்கி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கேன். Flipkartல, Amazonல, Dunlopல ஏதோ ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கேன். அந்த ஆர்டர் தான் இங்க. I can have இப்ப நான் காலையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை ஆர்டர் பண்ணலாம், மத்தியானம் மீல்ஸ் ஆர்டர் பண்ணலாம், ஈவினிங் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்றேன், பராத்தா ஏதோ ஒரு தோசை இல்ல சப்பாத்தி ஏதோ ஆர்டர் பண்றேன். புரியுதா? வெங்கட் கேன் ஹேவ் 3 ஆர்டர்ஸ். அதெல்லாம் எப்படி சொல்றோம்? ஸ்டார்னு சொல்றோம். புரியுதா? பாஸ் கேர்ள்ஸ் புரியுதா? ஓகே. பாருங்க, அடுத்து நான் உங்களை கேட்பேன். Look at that. இப்ப இந்த ஆர்டருடைய டீடைல்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. அதாவது இங்க என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 0 ஆர்டர் வரவே வராது. ஒரு ஆர்டர் டீடைல் வேணும்னா எனக்கு ஒரு ஆர்டர் வேணும். நான் என்ன பண்ணிருக்கேன்? இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், என்ன பிரைஸ் வாட்டவர், அதோட டீடைல்ஸ் எங்க இருக்கும்? ஆர்டர் டீடைல்ஸ் இருக்கும். அசோசியேஷன் புரியுதா? Customer places order. Order has multiple different aggregation actually. புரியுதா இல்லையா? தெரியுதா இல்லையா இந்த சைன்? சார் நிறைய டீடைல்ஸ் இருக்கும், அக்ரிகேட் ஆகுது. புரியுதா? ஒரு ஆர்டர் கேட்டா மல்டி பண்ணாரு. டிஃபன் ஹோட்டல் போய் சாப்பிடல, இட்லி தனி பிரைஸ் தானே, தோசை தனி பிரைஸ் தானே, காபி தனி பிரைஸ் தானே. அப்ப அந்த ஆர்டர் அக்ரிகேட் வித் 3 ஆர்டர் டீடைல்ஸ். புரியுதா இல்லையா? டிஃபன் போய் சாப்பிட்டா 250 ரூபாய்க்கு சாப்பிடுறீங்கன்னா 2 ரூபாய்க்கு சாப்பிடுறீங்கன்னா 3 ஐட்டம் இருக்குல்ல, அந்த 3 ஐட்டமும் அக்ரிகேட் வித் 1 ஆர்டர். புரியுதா? ரைட். ஓகே. The 2 more minutes. Order can have more items. Order details. Get price for a quantity. இப்ப ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா we are going to make a payment. ஆர்டர் எப்படி பே பண்ற? ஜிபே பண்றியா? ஏதோ பேமெண்ட் பண்ண போற, ரைட்? சோ ஒரு ஆர்டர் can have many payments. ஓகே. அந்த பேமெண்ட்ட கேஷா பே பண்றியா, செக்கா பே பண்றியா, கிரெடிட் கார்டா பே பண்ண போறியா? ரைட்டா? see அப்ப பாரு. அப்ப அந்த பேமெண்ட் என்னது? பேமெண்ட் சூப்பர் கிளாஸா, சப் கிளாஸா, என்ன கிளாஸ்? பேமெண்ட் என்னது? சூப்பர் கிளாஸ். வெரி குட். இது மூணு என்னது? சப் கிளாஸ். அவ்வளவுதான். கார், பெட்ரோல் கார், டீசல் கார், எலக்ட்ரிக் கார், ஹைபிரிட் கார். புரியுதா? ஸ்டூடண்ட், சிஎஸ்சி ஸ்டூடண்ட், ஐடி ஸ்டூடண்ட். அதுதான் இந்த ஜெனரலைசேஷன், ஸ்பெஷலைசேஷன். அது வேற, இது வேற. இந்த சைன் வேற. புரியுதா? ரைட்? Stop the recording. So in continuation of the second unit, requirement analysis and specification, we studied about 2 types of requirement: functional requirements, non-functional requirements. That is called requirement engineering. Software engineering la first step enna? Requirements, right? Garbage in, garbage out. முதல் போனல், முற்றிலும் போனல். உனக்கு என்ன வேணும்ன்றத கஸ்டமர் ஒழுங்கா ரெக்வயர்மெண்ட் கொடுக்காம நீ வந்து ஒழுங்கா பண்ண முடியாது. ஏதோ நான் ஞாபகம் படம், நான் எனக்கு மரத்துல ஒரு டயர் வேணும்னு நினைச்சேன், ஆனா அவன் என்னென்னமோ பண்ணி கொடுத்தான். புரியுதா? அப்படிலாம் பண்ணக்கூடாது. ரைட்? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா லைப்ரரி சிஸ்டம் இன்புட் என்ன? ஆத்தர் நேம். அவுட்புட் என்னது? இப்போ இதுல வந்து ஏடிஎம்ல என்னது? கேஷ் வித்ரா, வித்ரா கேஷ். அந்த வித்ரா கேஷ் தான் என்னுடைய ஃபங்க்ஷன். Search book. I want to search the book. Select withdraw amount. Options என்ன? input. எல்லா ஃபங்க்ஷனுக்கு input இருக்கு. input இருக்கு, output இருக்கு. வித்ரா பண்ண என்ன பண்ணோம்? எவ்வளவு அமௌண்ட் வேணும், எவ்வளவு அமௌண்ட் வித்ரா ஆச்சு, எல்லாமே பண்ணோம் இல்லையா? சோ எல்லாருக்கும் ஒரு இன்புட் அவுட்புட் மேக்ஸிமம் இருக்கும்.
functional requirement எழுதியமா non-functional. When I say write it, please write it. Non-functional requirement தெரியுமா? ஏய் நீ டெவலப் பண்ணி முடிச்சிட்ட, ஆனா அது அப்புறமா நான் ஈஸியா அதை மெயின்டைன் பண்ணணும். இப்போ நீ போற மொபைல வாங்குற, அந்த மொபைல் ஈஸி டு மெயின்டைன் கேட்க மாட்டியா? நான் அப்படியே பண்ணா ரீஸ்டார்ட் ஆகிடும், பேட்டரி லாங் டைம் வேணும், இதெல்லாம் கேட்க மாட்டியா? இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா non-functional requirement. Non-functional. என்ன ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ. Non-functional requirements non-functional requirements are requirements, the characteristics of the system which cannot be expressed as function. Which cannot be expressed as function. In use case la போட முடியாது. Do it quickly அப்படி பண்ண முடியுமா? Withdraw cash போடலாம். Withdraw cash faster. Withdraw cash easier அப்படி பண்ண முடியுமா? அந்த easier faster அதெல்லாமே வந்து you cannot put it in the functional requirement. புரியுதா? அது யூஸ் கேஸ்ல போட முடியாது. அதெல்லாம் implicit. Non-functional requirements are implicit. கரெக்ட்டா? implicit என்ன? சொல்லாமே புரிஞ்சுக்கணும். வெங்கட் சார் வந்தா கிளாஸ்ல 9 o'clock 5 நிமிஷம் அமைதியா இருக்கணும். இல்ல சார் டென்ஷன் ஆயிடுவாரு. சார் டென்ஷன் கொண்டு வந்து புரிஞ்சுக்கணும். புரியுதா? அட்டென்ஸ் போற வரைக்கும் கம்முன்னு இருக்கணும் 5 நிமிஷம். இதுதான் non-functional requirement. ஆனா உண்மையான requirement என்ன? நான் நோட்ஸ் கொடுத்தா எழுதணும். டேக் நோட்ஸ் தான் எழுதணும். கேட்ட क्वेश्चन கேட்டா பதில் சொல்லணும். ஓகேவா? இதெல்லாம் functional requirement. நான் ஓகே நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? வெங்கட் சார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். அதெல்லாம் எதிர்பார்க்கறது non-functional requirement. சார் ஒழுங்கா இருக்கணும், he should cover the portion. அது functional requirement. புரிஞ்சுதா? ஓகே. சோ என்ன இருக்கு பாரு? It cannot be expressed as a function. Maintainability is a non-functional requirement. Portability, usability, security, safety, reliability, performance. How fast can the system produce a result? These are non-functional requirements. So as I said, non-functional requirement can include regulatory compliance, process compliance standards. Okay, I want all the transactions to be secured. For example, banking check. If I am using my card, அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போறேன்? PCI DSS compliance. இது என்ன? Payment Card Industry Data Security Standard. மெடிக்கலுக்கு HIPAA. So அப்ப நீ ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது இந்த ஸ்டாண்டர்ட் கரெக்ட்டா பார்த்து ஒரு ப்ரோக்ராமை எழுதணும். அப்படி எழுதிட்டா பிரச்சனை இல்ல. அவன் கம்பெனி பாப்பான், ஒரு non-functional requirement டிக் பண்ணுவான். அவன் கம்பெனிக்கார 1 2 3 4 5 யூஸ் கவிதை என்ன பண்ணுவாரு? டிக்கெட் வாங்க முடியுமா செக் பண்ணுவாரு. அவ்வளவுதான். வெங்கட் இருக்காரு, ஒரு ஆர்கிடெக்ட், அந்த கம்பெனில ஆர்கிடெக்டா இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் நிறைய நாலேஜ் இருக்கு. அவன் என்ன பண்ணுவாரு? செக் பண்ணி பார்ப்பாரு. அது நீ கொஞ்சம் பண்ணுவ, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் பண்ணுவாங்க. எழுதிக்கோ. Non-functional requirement should be taken care by developers, architects, and database administrator. நீ இல்லாம இன்னும் நிறைய பேரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்டாப் பண்ணிக்கோ. பாஸ்